டே 3 ஆஃப் டூ பாடி பில்டிங் ஷோ. இயர்லி மார்னிங் எழுதும் 5:30க்கு ஜிம்முக்கு போயாச்சு. ஜிம்முக்கு போனதும் நமக்கு தேவையான எக்கை பாயில் பண்ண வச்சுட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிக்க வேண்டிய ஆப்பிள் நீரை குடிச்சு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் டைம் கிடைச்சதும் என்னோட ஃபர்ஸ்ட் மீலான 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக்கை சாப்பிட்டு முடிச்சுட்டு டெய்லி போட வேண்டிய விட்டமின்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதும் 1 ஹவர் கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு ஆப்ஸ் ஒர்க் எல்லாம் ட்ரைன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மிரரில் ஆப்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னோட செகண்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஹோல் எக்கை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான லெக் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னடா டெய்லி தான் லெக் பண்ணுறியே, இன்றைக்கி மட்டும் என்ன ஃபேவரட்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம டெய்லியும் லெக் பண்ணுற மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட் லெக் செஷன். இன்றைக்கி வார்ம் அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு லெக் ஒர்க் அவுட் பண்ண கிளம்புறதும் ஃபஸ்ட்டு வேரியேஷனாக ஃப்ரெண்ட்ஸ் கார்டோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் நார்மலாக ட்ரெயின் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிற எல்லா வேரியேஷன்லையும் ட்ராப் செட் பண்ண போகிறோம். ட்ராப் செட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் 3 செட்ஸ் தான் பண்ணுவோம். நம்ம பண்ண 3 செட்ஸ்லேயும் இன்க்ரீஸ் பண்ண வெயிட்டை ஃபைனலாக இருக்கிற 3rd செட்டில் 8 ரெப்ஸுக்கு ட்ராப் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தடுத்து இருக்கிற வேரியேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக காஃப் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டு லெக் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணதும் 1 ஸ்கூப் ஆஃப் பே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு 2 கிராம் ஆஃப் சால்ட்டை மெஷர் பண்ணி வச்சுட்டு என்னோட அடுத்தடுத்து இருக்கிற மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்னோட 3rd மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் சாப்பிட்டு மார்னிங்கே எல்லாம் ஒர்க் அவுட்டும் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் டைமுக்கு ஜிம்முக்கு வந்தாச்சு. அப்புறம் ஜிம்லேயே நம்ம அடுத்த 2 மீலை சமைச்சு வச்சுட்டு டைம் கிடைக்கப்போ 2 மீலையும் சாப்பிட்டு அப்புறம் என்னோடய ஒர்க் டைம் முடிஞ்சதும் ரிமைனிங் இருக்க 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ஏர் ஃப்ரையரில் ஃபிஷ்ஷை குக் பண்ணிவிட்டு என்னோடய கடைசி மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான டேவை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.